அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றார். நோன்பை பற்றிய ஒரு உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட அழகான உதாரணத்தை பெருமானார் சொல்லுகின்றார்கள். அந்த கேடயம் என்பது எப்படிப்பட்டதென்றால், ஒரு எதிரி நம்முடைய உயிரை வாங்க வரும் பொழுது அவனுடைய ஆயுதங்களை அதை கொண்டு தடுத்து நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியதுதான் இந்த கேடயம். அப்படிதானே? கேடயம்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, எதிரி அடிக்க வரான், ஒருத்தன் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேர் இல்லை, 4 பேர் இல்லை, என்ன செய்வான்? அடிப்பான். வந்து அடிக்கும் பொழுது அந்த கேடயத்தை வைத்து நம்ம தடுத்து கொள்வோம், நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்வோம். அங்கே வந்து அம்பு விழும், அங்கே வந்து வேறு ஏதாவது இரும்பு குண்டுகள் வந்து விழும், கற்கள் வந்து விழும், நெருப்பு வந்து விழும். எதுவாக இருந்தாலும் அந்த கேடயத்தை கொண்டு நாம் தடுக்கின்றோம். அதுதான் கேடயம். அதை போன்றுதான் இந்த நோன்பு என்று சொல்லுகின்றார்கள். என்றால் நோன்பு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி மிக்க ஒரு இபாதத்தாக, வணக்கமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தந்திருக்கின்றான். அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம் என்று சொல்லுகின்றார். ஆனால் நம்மிலே இந்த கேடயம் நம்மை பாதுகாக்க உதவுகின்றதா? நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பு கேடயமாக இருக்கின்றதா என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதிலே நாம் மிகப்பெரிய ஏமாற்றத்திலே இருக்கின்றோம். எத்தனையோ ரமலான் நம்மளை விட்டு என்ன செய்யுது? போய்கிட்டே இருக்குது. ரமலான் முடிந்ததற்கு பின்னால், ரமலானுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அதை போன்று மாறிவிடுகின்றோம். எத்தனையோ ரமலான்கள் நம்மிடத்திலே சென்று கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம்மிடத்திலே ஒரு ரமலானை விட்டு அடுத்த ரமலானிலே எந்த மாற்றமும் இல்லை. காரணம், நாம் நம்முடைய கைகளிலே ஓட்டை கேடயத்தை வைத்து கொண்டிருக்கின்றோம். கேடயம் என்ன செய்யலை? நம்மளை தடுக்கலை. அப்படிதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கேடயம் நமக்கு பாதுகாப்பை தரவில்லை. நம்முடைய உடம்பிற்கோ, நம்முடைய உயிருக்கோ, அதாவது நம்முடைய ஆன்மாவிற்கோ, நம்முடைய பொருளாதாரத்திற்கோ, நம்முடைய செயல்பாட்டிற்கோ, நம்மை நோக்கி வரக்கூடிய நெருப்புகளையும் இரும்பு குண்டுகளையும் ஆயுதங்களையும் தடுக்காத ஒரு கேடயமாக இருக்கின்றது. என்றால் அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் என்ற அந்த ஹதீஸ் நம்முடைய நோன்பிற்கு அது சரியா ஒத்து வரல. என்ன காரணம்? அந்த கேடயத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும்? அந்த கேடயம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த கேடயம் இப்படிப்பட்ட ஆபத்துகளை விட்டு பாதுகாக்கும் என்ற ஒரு அறிவை நாம் ஹதீஸின் மூலம், குரானின் மூலம் தெரியாமல் இருக்கின்றோம். வெறும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்துட்டா அந்த நோன்பு கேடயமாக மாறிவிடும் என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சடங்காக இந்த கேடயத்தை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நோன்பு ஒரு கேடயம் என்றால் அந்த கேடயத்திலே ஓட்டை இருக்கக்கூடாது. அப்படிதானே? நம்முடைய நோன்புகளில் என்ன இருக்குது? நிறைய ஓட்டைகளை நாம் பார்க்கின்றோம். ஓட்டை, நிறைய ஓட்டை. கேடயத்தை கையில் எல்லாரும் வச்சுருக்கோம். சில பேருடைய கேடயத்தில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, சில பேருடைய கேடயத்தில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, சில பேருடைய கேடயமே ஓட்டையாக இருக்குது. அந்த ரவுண்டு மட்டும்தான் என்ன செய்யுது? இருக்குது. இப்படி தான் நம்ம நோன்பை என்ன செய்கிறோம்? வைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த கேடயத்தினுடைய ஓட்டை என்னவென்றால், நோன்பு வைக்கின்றோம், பசிக்கின்றோம், தாகிக்கின்றோம். ஆனால் உறவுகளே, நாம் அந்த நோன்பை எப்படி ஓட்டையாக ஆக்கின்றோம் என்றால், பிறரை பற்றி பேசுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எந்த அளவிற்கு சொல்லுகின்றார்கள் என்றால், எத்தனையோ பேருடைய பசியோ தாகமோ அல்லாஹ்விற்கு எந்த ஒரு நன்மைகளையும் கொண்டு போய் சேர்க்காது. அந்த கருத்துப்பட சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அவருடைய பசியும் தாகமும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இருக்காது. என்ன காரணம் என்றால், அவருடைய நிலை, அவங்க நோன்பு வச்சு அந்த நோம்பில் என்ன செஞ்சிடறாங்க? தவறான விஷயங்களை பார்த்து விடுகின்றார்கள், தவறான விஷயங்களை கேட்டு விடுகின்றார்கள், தவறாக பேசுகின்றார்கள், தொழுகையை வீணாக்கி தூங்கி விடுகின்றார்கள். தராவி ராத்திரி பூரா நின்று தொழுவான், நோன்பு வச்சுட்டு பட்டுன்னு தூங்கிடுவான். கேடயத்தில் அங்கங்கு ஓட்டை இருக்கும். ஓட்டை கேடயங்கள் எப்படி நம்மை பாதுகாக்கும்? ரமலானுக்கு பின்னாடி என்ன செய்யும்?
சென்ற ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கும். ரெகுலராக அதை என்னச்சு அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆக முதலிலே நம்முடைய நோன்பு நமக்கு கேடயமாக இருக்கும் என்றால் அந்த கேடயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஓட்டை இல்லாத கேடயமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த கேடயம், நோன்பு என்ற கேடயம் அது நம்மள்கிட்ட தானே இருக்குது. 19 ஒரு கேடயத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் அது நம்மளை காப்பாற்றிருக்குமா? நல்ல கேடயமாக இருக்கணும்ல, அது யோசிக்கணும்ல நம்ம. அப்போ இரண்டாவதாக அந்த கேடயம் பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது கேடயத்தை வச்சிருக்கவன்ட்ட பூரா ஓட்ட கேடயம் நல்ல ஃபினிஷிங்காக வச்சிருப்பான். ரெண்டாவது கேடயம் என்னவென்றால் அந்த கேடயத்திலே பலம் இருக்காது, அட்டை கேடயமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் தகரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருப்பான். இரும்பு கேடயங்கள் இருக்காது. அந்த கேடயத்தை தூக்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். அதுதான் என்ன செய்யும், தடுக்கும் நம்மளை. அல்லது அட்டையை கிழிச்சிக்கிட்டு நம்ம மேலே வந்து என்ன செஞ்சிருவோம், ஆயுதங்கள் தாக்கிவிடும். நம்முடைய கேடயத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நோன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும், ரூஹானியத்தான ஆத்மார்த்த அடிப்படையிலே இருக்கக்கூடிய அந்த பலத்தை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஷைத்தான்றது நம்மளை காப்பாற்றும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா இல்லையா? ஷைத்தான்கள் பெரிய ஹதீஸ். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் என்றால் சில பேர்கிட்ட மட்டும் ஷைத்தான் நிற்கிறான். என்ன காரணம்? அந்த அசரு கூட அவனை விடமாட்டுருக்கு. புரியுதா? ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருப்பான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அந்த ஷைத்தானி அசர் இருக்குது பார்த்தீங்களா, போன மாதத்தில் அவன் விளையாண்ட விளையாட்டினுடைய அந்த அடையாளங்கள் அவனை கெடுத்து விடுகின்றது. காரணம் என்ன? அந்த அடையாளம். ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கான், நம்ம கிட்ட வரமாட்டான், அது உண்மைதான், ஹதீஸில் வருது. புரியுதா? அதில் மாட்டுக்கிறது கிடையாது. இந்த அசரே இவனை கெடுத்துருது. என்ன காரணம் என்றால் இவனுடைய நோன்பு இந்த கேடயத்தை இவன் வந்து ரூஹானியத்தாக வைக்கவில்லை. அப்போ சக்தி மிக்க கேடயம் என்றால் என்ன? ஒரு நோன்பு தூங்கி தூங்கி கழிக்கப்படக்கூடாது. ஒரு நோன்பு மொபைலிலே கழியக்கூடாது. ஒரு நோன்பு பிறரை பற்றி பேசி பேசி கழியக்கூடாது. ஒரு நோன்பு கிராத்திலேயே கழியணும், தொழுகையில் கழியணும், தஸ்பீல கழியணும், இபாதத்தில் கழியணும். இப்படி கழிவதில் தான் அந்த கேடயம் சக்திமிக்க கேடயமாக மாறும். சக்திமிக்க கேடயமாக மாறணும் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை கொண்டு அந்த நோன்பை நாம் அலங்கரிக்கும் பொழுதுதான் குர்ஆன் ஓதுறது, தஹஜ்ஜுத் தொழுகிறது, தராபிஹ் தொழுகிறது, இமாம் ஜமாத்தோடு தொழுவது, இது போன்ற விஷயங்களை நாம் செய்யும் பொழுதுதான் கண்ணியத்திற்குரிய உறவுகளே அந்த கேடயம் பலம் பெற்றதாக மாறும். முதல்ல கேடயம் என்பது தீமையை கொண்ட ஓட்டை கேடயமாக இருக்கக்கூடாது. கேடயம் என்பது ஓட்டையா எப்படி இருக்கக்கூடாதோ அதே மாதிரி பலகீனமான கேடயமாக இருக்கக்கூடாது. வணக்கங்களை கொண்டு பலமுள்ள கேடயமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த கேடயத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம தானே தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பலம் வேண்டும். நம்முடைய பலம் எதில் தெரியுமா போகும்? சொல்லி காட்டுவதிலே போய்விடும். இஹ்லாஸ் இல்லாத தன்மையிலே போய்விடும். ஊருக்காக பேருக்காக செய்யக்கூடிய நிலையிலே நம்மள்கிட்ட பலம் இல்லாமல் ஆயிடும். அப்போ கேடயம் ஓட்டை இல்லாமல் இருக்கணும். கேடயம் பலமுள்ள கேடயமாக இருக்க வேண்டும். கேடயத்தை தூக்கி ஷைத்தானிய சக்திகளை எதிர்ப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆத்மார்த்த அடிப்படையிலே மனரீதியான பலம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 இருக்கணும். இந்த 3 இருந்தால் தான் கேடயம் பலம் பெறும். எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். ஒவ்வொரு ரமலான்களிலேயும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் வளர்ந்துக்கிட்டே போதும் அவங்களுக்கு. சும்மா கிடையாது. பெரிய சக்தி கிடைச்சாங்க போகிறாங்க. கடைசியில் அவர்களுடைய மரணத்தின் சமயத்திலே ஒளியுள்ளாக்களாக மாறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நேசராக மாறி நினைச்சாங்க, மரணித்து விடுகின்றார்கள். அவருடைய மக்பராவை சுற்றி இறை நம்பிக்கையாளர்கள் சூழ்ந்து விடுகின்றார்கள். அவருடைய ஜனாசாவை தூக்குவதற்கு போட்டி நடக்கின்றது. காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு ரமலானுக்கு முன்னாலும் இருந்ததை போன்று அவர்கள் இருப்பது கிடையாது. ஒவ்வொரு ரமலானுக்கு பின்னாலும் என்ன செய்கிறாங்க, ஒரு புத்துணர்ச்சி அடைகின்றார்கள். புது பொலிவோடு அவர்கள் காட்சியளிக்கின்றார்கள். காரணம், கேடயத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். ஓட்டை இல்லாத கேடயம், சக்தியுள்ள கேடயம், இந்த இரண்டையும் வைத்திருந்து அந்த கேடயத்தை தானும் சக்தி பெற்றவர்களாக மன ரீதியாக பெருமடிக்காமல் நான் அவ்வளோ கொடுத்துட்டேன், நான் இவ்வளோ கொடுத்துட்டேன், மனசை பலகீனப்படுத்திடக்கூடாது. மனசை பலகீனப்படுத்துறது தான் கேடயம்லாம் நல்லா இருக்கு, பிடிக்கிறதுக்கு ஊற்ற சக்தி இல்லை. பெருமடிக்கிறது, சொல்லி காட்டுறது, பெருசாக பீத்துறது, ஏன்னா எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இதை போன்ற நிலைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த 3 நிலைகள் யாரிடத்திலே இருக்குமோ அவர்களுக்குத்தான் நோன்பு கேடயமாக மாறுமே தவிர, அதுதான் ரமலானுக்கு பின்னால் என்ன செய்யும், ரொம்ப பெரிய சக்தியை அவருக்கு கொண்டு வருமே தவிர, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு வருமே தவிர, எந்த சக்தியாக இருந்தாலும் சரி. நிறைய துவா செஞ்சிருப்போம். ஒரு நோய் நொடி, ஒரு பிரச்சனை, ஒரு வியாபாரத்திலே நஷ்டம், எதுவாக இருந்தாலும் அது வெல்லாம் ரமலானுக்கு பின்னாலும் ரமலானிலேயும் பலன் தரும்.
கேடயத்தை கேடயமாக உபயோகப்படுத்தி நோன்பு ஒரு கேடயம் என்ற ஒரு ஹதீஸை சரியான முறையிலே புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.